டைனிங் டேபிளில் சாப்பிட்றீங்களா? தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க. தனியாக உட்காந்துக்கிட்டு இருட்டில் விளக்கு போட்டுக்காமல் டிவியும் போட்டுக்கிட்டு சத்தமாக மியூசிக்கையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம், அதனுடைய உண்மையான சுவை என்ன, உலக அரசியல், பொருளாதாரம், சினிமா அப்படின்னு ஏதோ கோபதாபத்தோட வாயில் அந்த போட்ட உணவு சரியாக போட்டு மென்னாமல் அதை ஒரு உமிழ்நீரில் கலந்து அதை ஒரு கூழாக்கி நம்ம மிழுங்காமல் அப்படியே நம்ம ஆத்திர அவசரத்தில் பசிக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடாதீங்க. சுவைச்சு நிதானமாக பொறுமையாக ருசி அறிஞ்சு பசிக்கு தெரிஞ்சு அளவோட நிதானமாக சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழலாம். இப்போ இருட்டில் சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம எல்லா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மீடியம் லைட்டு தான். அதே மாதிரி நல்ல வெளிச்சத்தில் சாப்பிட்ணுன்னா இப்போ வெளிச்சத்தில் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டே ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. இதை எல்லாத்த விட சுட சாப்பிட்ணுன்னா அவங்க எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அந்த சூடு மாறி போகுது. அதே மாதிரி டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் தரையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த அடி வயிறு தரையில் உட்காந்து சாப்பிடும்போது அடி வயிறு இறுக்கி போயிடும். அதனால் முக்கால் வயிறு தான் உங்களால் சாப்பிட முடியும். ஒரு கால் வயிறு காலியாக இருக்கும். அதில் கால் வயிறு உங்களுக்கு நீரும், அதில் கால் வயிறு உங்களுக்கு கேஸும் நிரப்புவதற்காக சரியாக இருக்கும். அப்போது முழு வயிறு சாப்பிட்ட ஃபீல் இருந்தால் கூட அந்த முக்கால் வயிறு தான் உங்களுக்கு இருக்கும். மீதி கால் வயிறில் நீரும் கேஸும் இருக்கும். ஜீரணம் ஆகிறதுக்கு அது சரியாக இருக்கும். ஆனால் டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது உங்களுக்கு முழு வயிறும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவை நீங்கள் எடுத்துக்குவீங்க. அதே நேரத்தில் அமர உட்காந்து சுவைச்சு சாப்பிட்றதுங்கிறது தப்பே கிடையாது. சுவைச்சு சாப்பிட்றது தப்பே கிடையாது. அந்த உணவுனுடைய பதத்தை உணர்ந்து சாப்பிட்றது தப்பே கிடையாது. ஆனால் ஆத்திரம், அவசரம், கோபம் இதோட அந்த கேஸையும் முழுங்குறீங்க. சாப்பிடும்போது அந்த கேஸையும் சேர்த்து நீங்கள் முழுங்குறீங்க. அதனால தான் வயிற்றில் நிறைய பேருக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது. சாப்பிட்ட உணவுனால வயிறு ஃபுல்லாகலை, இந்த கேஸும் சேர்ந்து ஃபுல்லாகுது. ஆகவே குறைவாக சாப்பிட்டாலும் நிறைவான ஒரு உணர்வு ஏற்படுது. சாப்பிட்ட பிறகு நீங்கள் அப்படியே தூங்க போகும்போது உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் வருது. நல்லா யோசனை பண்ணி சாப்பிடுங்க. சுட தண்ணி சாப்பிடுங்க, வெந்நீர் சாப்பிடுங்க, பச்சை தண்ணி சாப்பிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் இருந்து சாப்பிடாதீங்க. எல்லா பழக்க வழக்கங்களையும் மாற்றுங்க. ஆரோக்கியமாக வாழலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேசுவோம்.